அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம். பார்த்த உடனே காதல் யாருக்கு வரும் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இருந்தால் பார்த்த மாத்திரத்தில் காதல் வரும். அது எப்படி அப்படின்னா, பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே காதல் உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும். பொதுவாக காதலுக்கு என்ன அமைப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, லக்னாதிபதி 5ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ இருந்தால் காதல் வரும். 1, 5, 7, 11 இந்த தொடர்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பாவங்களும் தங்களுக்குள் எந்த அமைப்பில் வேண்டுமானாலும் மாறி இருக்கலாம். இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக காதல் வரும். இப்போ காதல் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கிரக அமைவுகள் இருந்தாலுமே அந்த காதல் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிற தசாபுத்தி தசாபுத்தி இண்டிகேட் பண்ணாமல் ஒரு விஷயம் நடக்காது. லக்னாதிபதி 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தசாபுத்தி, 1ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசாபுத்தி, 1ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தசாபுத்தி அல்லது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசாபுத்தி, 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தசாபுத்தி, 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தசாபுத்தி. இந்த பெர்முடேஷன் காம்படிஷனில் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 4 பாவங்களுக்குள் நடக்கின்ற தசாபுத்தியானது ஜாதகரை காதலில் வீழ்த்தும். இப்போது இதை தவிர கிரக சேர்க்கையை சொல்லும்போது புதன் கேது சேர்க்கை காதல் உணர்வுகளை சொல்லும். பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சார கிரகங்கள் டச் பண்ணும் பொழுது அந்த வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது நாடி முறையில் சொல்லப்படுகிறது. இப்போது காதல் அப்படிங்கிறது 1, 5, 7 இந்த தொடர்பு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே 1ஆம் அதிபதி 5இல் இருந்தாலோ, 5ஆம் அதிபதி 7இல் இருந்தாலோ, 7ஆம் அதிபதி 5இல் இருந்தாலோ, இந்த மாதிரி 5ஆம் அதிபதி 7இல் இருந்தாலோ, 5, 7 அதிபதிகள் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி வேணாலும் இந்த காம்பினேஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக 1, 5, 7, 11 அதிபதிகள் தொடர்பு இதோடைய தசாபுத்திகள் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஆணுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குது, பெண்ணுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருவரும் காதல் வயப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த அமைப்பு இருக்கிற எல்லாருமே காதல் வயப்படுகிறார்களா அப்படின்னா, இந்த பாவ அதிபதிகள் இருந்தால் அந்த தசாபுத்தி நடந்தால் காதல் வயப்படுவாங்க. இந்த அமைப்பை குருவோ அல்லது சுக்கிரனோ சுபகிரக பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது